பேராசிரியர் கல்யாண சுந்தரம் அவர்கள் தன்னுடைய முனைவர் பட்டத்தினுடைய ஆய்வுக்காக எழுதிய புத்தகம், அந்த ஆய்வு கட்டுரையை புத்தகமாக போட்டிருக்கிறார். இங்கே போர்ச்சுகீசியர்களுக்கும் டச்சுக்காரர்களுக்கும் மிகப்பெரிய யுத்தங்கள் எல்லாம் நடைபெற்றன. போர்ச்சுகீசியர்கள் என்று சொல்லவர்கள் ரோமன் கேத்தலிக், டச்சுக்காரர்கள் புராட்டஸ்டன்ட். இருவருக்கு மத்தியில் ஒத்துப்போகவில்லை. போர்ச்சுகீசியர்களை கையிலே வைத்துக் கொண்டு டச்சுக்காரர்களின் மீது அன்றைக்கு இருந்த திருமலை நாயக்க மன்னன் கடுமையான முறையில் நடந்து கொண்டார். அந்த கோபத்தினுடைய வெளிப்பாடு அவர்கள் இங்கே இருந்து விரட்டி அடிக்கப்படுகின்ற பொழுது அந்த மூல விக்கிரகத்தை கொண்டு சென்று விட்டார்கள். 1651 1653 இந்த 2 வருட காலங்களில் எந்த பூஜைகளும் அந்த கோயிலில் நடைபெறவில்லை. முருகப்பெருமானுக்கு எந்த ஆராதனைகளும் நடைபெறவில்லை. என்ன நடந்தது என்று சொன்னால், வடமலைய பிள்ளை என்று சொல்லக்கூடியவர் காயல் பட்டணத்தினுடைய முஸ்லிம்களிடத்தில் ஒன்றை சொல்லுகிறார். இந்த மூல விக்கிரகம் இலங்கையினுடைய காலியில் இருக்கிறது, அதை மீட்டு தாருங்கள் என்று சொன்னார்கள். இங்கே உள்ள முஸ்லிம்கள் அந்த மூல விக்கிரகத்தை பத்திரமாக மீட்டு அதை அந்த முருகப்பெருமானுடைய சன்னதியில் அங்கே உள்ள அந்த மக்களுக்கு மத்தியில் ஒப்படைத்தார்கள். அப்படி ஒப்படைத்ததற்கு பிறகுதான் அங்கு திருச்செந்தூரில் மீண்டும் 1653 பிறகுதான் பூஜைகள் எல்லாம் நடந்தன. முருகப்பெருமானை மீட்டுக் கொடுத்தவர்கள் முஸ்லிம்கள்.